27/12/2024 உண்டான ஒரு கேரளா கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், 26ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்துடலாம். 26 ஆல் போர்டு 4-3 கொடுத்துருந்தோம். ஆனால் பவர் நம்பர் 9 கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 9 சி போர்டில் கரெக்டாக கொடுத்துருக்கோம். 6ங்கிறது ஏ போர்டில் நம்ம 1 எடுத்துருந்தோம். 1க்கு பவர் 6 வந்திருக்கு. சரிங்களா? 9 2 6 9 9 இன்றைக்கி ரிசல்ட்டு. நேற்று நம்ம சொல்லி தான் கொடுத்துருந்தோம். டபுள்ஸ் ரொம்ப முக்கியமானது. 3 நம்பர் 99 77 66 இந்த 3 நம்பர் ரொம்ப முக்கியமானதுன்னு தான் சொல்லி கொடுத்துருந்தோம். அது கரெக்டாக வந்திருக்குது. சரிங்களா? 3 டிஜிட்டலில் நம்ம 9 5 9ன்னு கொடுத்துருக்குறோம். ஆனாலும் 9 டபுள்ஸாக தான் வரணும். அது எப்படி வேணாலும் மாறும். அது பாக்ஸில் போட்டிங்கன்னா பிசி வரும். சரிங்களா? ஏன்னா 9 சி போர்டுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸாக இருந்தது. அது கரெக்டாக வச்சுருந்தோம். நம்ம 4-9ங்கிற மாதிரி வரலான்னு நினச்சிருந்தோம். அது 4க்கு 9 வந்திருக்குது. 699ங்கிற ரிசல்ட் வந்திருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு ஒரு நல்ல வெற்றி தான் கிடச்சிருக்குது. 49லாம் வச்சுருந்தோம். டபுள்ஸ் கொடுத்து அது மெயினில் 99 வரலான்னு சொல்லி தான் முதல் நம்பராக கொடுத்துருந்தேன் நான். அது கரெக்டாக வந்திருக்குது. 6 டபுள்ஸாக வருதுன்னு பார்த்தேன். இல்லை 9, அது 699ன்னு ரிசல்ட் வந்திருக்குது. சரி, ஓகே. கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு தான். இல்லைன்னா ஒரு 899ன்னு வந்தாலும் வந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகி வந்திருக்குது. ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தள்ளி பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது நான் சொல்கிறது. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன் நான். நாளைக்கு ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. என்ன வருங்கிறது போக சொல்கிறேன் நான். எப்பவும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் அவங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்க? நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 3ன்னு வச்சுருக்கிறேன். சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 2 கொடுத்துருக்குறேன். 9க்கு பவர் 4, 2க்கு பவர் 7, 3க்கு பவர் 8, 478ன்னு கீழே கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இதில் இருந்து 2 நம்பர் வரலாம். இதில் இருந்து கலந்து கூட வரலாம். உங்கள் கணிப்பில் எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 7ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் 6 3, சி போர்டில் 1 2. சரிங்களா? இதில் போர்டுங்க எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். நாளைக்கு இந்த 6 இருக்க இடத்துக்கு 1 போகலாம், இல்லை 1 இருக்க இடத்துக்கு 6 வரலாம். இல்லைன்னா ரெண்டுமே பவர் பண்ணி அடிக்கலாம். 1 டபுள்ஸாக அடிக்கலாம், இல்லைன்னா 6 டபுள்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 9 பார்த்திங்கன்னா எங்கே எல்லா போர்டுக்குமே வருது. நாளைக்கு ட்ரிபிள்ஸாக கூட 9 வரலாம். நாளைக்கு ஏதோ ஒன்று ட்ரிபிள்ஸாக அடிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இதில் இருக்க நம்பர்கள் தான் அடிப்பாங்க. அது நான் கேரண்டியாக சொல்லிக்கிறேன். என்னென்னா 6 அடிக்கலாம், 9 அடிக்கலாம், 7 அடிக்கலாம், 8 அடிக்கலாம். இது 3மே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரிபிள்ஸ் அடிக்கிறதுக்கு. சரிங்களா? ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் 74 84 73 98 92 17 67 72ன்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 72ங்கிற நம்பர் கூட ஆட்டத்தில் நாளைக்கு வந்தாலும் வரல. ஏன்னா டபுள்ஸ் காட்டும் போது ஒன்று பவர் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி நாளைக்கு அதிகபட்சமாக 88 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 77 99 திரும்பவும் வரலாம். வந்துச்சுன்னா சிங்கிளாக வரணும், இல்லைன்னா ட்ரிபிள்ஸாக வரலாம், இல்லைன்னா டபுள்ஸாக கூட வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ன் பிரகாரம் அந்த மாதிரி தான் வரணும். பார்க்கலாம். 66 9 திருப்புனா 6 அந்த மாதிரியும் கூட வரலாம். இல்லைன்னா 11க்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது பேட்டர்னில் இருக்குது. அதனால் கீழே பவர் நம்பர் நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் நாளைக்கு பட்சத்தில் பவர் நம்பரும் கண்டிப்பாக சேர்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? நாளைக்கு டபுள்ஸ் அடிக்கலைன்னா சிங்கிள்ஸ் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதிலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? ஏன்னா வரணும், அதுக்கு தான் சொல்கிறேன் நான். அதேமாதிரி 3 டிஜிட்டலை பொறுத்தவரைக்கும் 899 நேற்றே அடிக்க வேண்டிய நம்பர் நாளைக்கு திரும்பவும் அடிக்கலாம். இல்லைன்னா 773ங்கிற நம்பர் வரணும், அது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. 637 அதுவும் ஒரு ஸ்ட்ராங் நம்பர் தான். 862 851 580 இதுவும் 2 நாளாக வர வேண்டிய நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 711 489 இதுவும் வரக்கூடிய நம்பர் தான். நாளைக்கு ஆட்டத்தில் இதிலேருந்து 3 டிஜிட்டல் கண்டிப்பாக பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டர்ன் அப்படி தான் எடுத்துருக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கெஸ்ஸிங் தான். சரிங்களா?
உங்களுடைய கெஸ்ஸிங்கிலும் ஒத்து போனால் மட்டும் அதை வையுங்கள். பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த நம்பர்கள் வர வேண்டும். அதனால் நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்புலையும் இதில் ஸ்ட்ராங்காக ஏதாவது வந்துச்சுன்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு தான். வந்தால் நல்லது, வரலனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? உங்களுடைய கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? எனக்கு வர வேண்டிய நம்பரை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு கணிப்பில் இருந்தால் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதேமாதிரி பேட்டர்ன் பிரகாரம் போர்டு பிரகாரம் எடுத்து வச்சுருக்கேன். சி போர்டு நாளைக்கு 1 2 வரலாம். மிஸ் ஆனால் 0 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்துருக்கோம். வந்தால் 0 வந்து 580ங்கிற நம்பர் வரணும். அதனால் அதை கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அதிகபட்சமாக நாளைக்கு வர வேண்டிய நம்பர் 1 2. சப்போஸ் இல்லைன்னா திரும்ப இந்த 9 தான் வரணும் கீழே. அதையும் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? பார்த்துக்கோங்க. உங்கள் கணிப்பில் வேறு மாதிரி இருக்கா? இல்லைன்னா ஏ போர்டு நம்பர் சி போர்டுக்கு அதிகபட்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்படி எல்லா நம்பரையும் சொல்லிக்கிட்டே போனால் குழப்படி ஆகிடும். சரிங்களா? அதனால் இருக்கிற நம்பர் இது தான். சரிங்களா? அதனால் கொஞ்சம் உங்கள் கணிப்புலையும் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் சாலிடாக பேட்டர்னை பார்த்து வைங்க. ஏன்னா நமக்கு நிறைய நம்பர்கள் வரும். அப்படியே ஏற்றிக்கிட்டே போனோம்னா நிறைய டிக்கெட் நம்ம காசு தான் லாஸ் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி போட பாருங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.